ஹலோ ஆல். நான் மீஷோவில் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கேம் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டும் இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இது ரெண்டும், இது இல்லாமல் இன்னொரு 2 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இந்த எக்ஸ்டென்ஷன் போர்டில் வந்து அந்த கேபிள் வந்து எக்ஸ்டென்ஷன்னாலே நமக்கு நல்ல பெரிய கேபிளாக வரணும். பட் கேபிளோட லென்த் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மாட்ரேட்டாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பின்னு இவ்வளோ பவர் ஒரு எக்ஸ்டென்ஷனில் ஒரு 5 போர்டு 4 போர்டு சார்ஜர் நம்ம எடுக்கிறப்போ அந்த பின்னு வந்து அந்த 3 பின்னாக இருக்கும்ல, அந்த பின்னை தான் போடுவாங்க நிறைய கரண்ட் இழுக்கிறதுக்கு. இது வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நைட் லேம்போட பின்னு மாதிரி 2 பின்னு உள்ள இதுதான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம்னா அந்த ஓரத்துலேருந்து ஸ்பார்க் வருது, ஃபயர் ஸ்பார்க் வருது. இவ்வளோ ஒரு மட்டமான ஒரு ப்ராடக்டாக தான் இருந்தது. இதோட இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து சில இதெல்லாம் வந்து டைட்டாக மூட மாட்டேங்குது, ஒரு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. இதில் என்னென்னா, இந்த 2 ப்ராடக்ட்டுக்கு மட்டும் எனக்கு வந்து கேஷ்பேக் கார்டு கிடச்சிது. மற்ற இதோடு சேர்த்து இன்னும் 2 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், அதுக்கு வந்து கேஷ்பேக் கார்டு வந்து இல்லை. ஏன்னா அந்த 2 ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கு. இந்த 2 ப்ராடக்ட்டும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஒரு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார்டை பார்த்தோன்னே இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா ஒரு இது வந்து 50 ரூபாயும் இன்னொரு இது 500 ரூபாயும் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸைட் ஆகி அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் போய்ட்டு ரிவ்யூ கொடுத்து கேஷ்பேக் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கேஷ்பேக் வருமா என்னங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் நம்ம வந்து ரிவ்யூ போட்டுறோம். நம்ம ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு வாங்குறப்பயே அந்த ரிவ்யூலாம் பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம். எல்லாருமே 5 ஸ்டார் கொடுக்குறாங்க, எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னு தான் அதை நம்பி நம்ம வாங்குகிறோம். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்கேம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இப்படி தான் வந்து நல்லா இல்லாத பொருளுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து போட்டு வாங்க சொல்கிறாங்க.